எல்கிப்போர் யார் என்று சொன்னால், அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், எல்கிப்போர் குணமாக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எல்கிப்போர் யார்? அவர் குணமாக்க வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் குணமாக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். இங்கே பார்வையற்ற 2 நபர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து, நாங்கள் பார்வையடைய வேண்டும், நாங்கள் சுகமடைய வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார் ஆண்டவர். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுகிறார்கள். அதாவது, எங்களை குணமாக்க உம்மாலே முடியும், உமக்கு வல்லமை இருக்கிறது, எங்களுடைய பார்வை இல்லாத இந்த கண்களை பார்வையுள்ள கண்களாக மாற்ற உம்மாலே முடியும், எங்களுக்கு பார்வையை தர உமக்கு வல்லமை இருக்கிறது, எங்களுக்கு பார்வை தருவதற்கு நீர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறீர் என்பதை இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது பாருங்க, எல்கிப்போர் அவர்களை சுகமாக்கினார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எனவே எல்கிப்போர் அவர் யார் என்று சொன்னால், அவர் குணமாக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். அவர் யார்? குணமாக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க சுகமாகாது, முடியாது அப்படின்ட்டு. ஆனால் எல்கிப்போர் கைவிரிக்கல. எல்கிப்போர் சொல்லல, இதை என்னால முடியாது, இது என்னால செய்யறதுக்கு என்கிட்ட வல்லமை இல்லை அப்படின்னு அவர் ஒரு நாள் சொல்லல. அவர் சொல்றாரு, இதை குணமாக்க எனக்கு வல்லமை இருக்குது, ஆனா குணமாக்க எனக்கு வல்லமை இருக்குது என்பதை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். ஆண்டவற்ற வல்லமை நிறைய இருக்குதுங்க. ஆண்டவற்ற வல்லமை என்ன செய்யுது? நிறைய இருக்குது. ஆனால் அவர் குணமாக்க வல்லமை உள்ளவரா என்பதை யார் தான் விசுவாசிக்கணும்? நாம தான் விசுவாசிக்கணும். இப்போ பாருங்க, இந்த நம்ம சர்ச்சில் வயர் வழியா மின்சாரம் நிறைய போய்கிட்டு இருக்குது, அப்படி தானே? மின்சாரம் போகுதா போலையா? வல்லமை போய்கிட்டு இருக்குது. பவர், அதுக்கு பேர் என்னது? பவர் போய்கிட்டு இருக்குது. பவர் அங்கே போய்கிட்டு இருக்கிறதுனால பல்பெல்லாம் எரிஞ்சிடாது. பவர் அங்கே போய்கிட்டு இருக்கிறதுனால ஃபேனெல்லாம் ஓடிடாது. புரியுதா? பவர் அங்கே போயிட்டு இருக்கிறனால ஏசியெல்லாம் ஓடிடாது. நீங்கள் என்ன செய்யணும்? வயர் எடுத்து சொருகணும், சுவிட்சை போடணும். உங்கள் பங்கு இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? நீங்கள் வயர் எடுத்து சொருகிறது தான், சுவிட்சை போடுறது தான் ஃபைத், விசுவாசம். ஆமென். அதை தாண்டவருங்க கேட்குறாரு, என்கிட்ட வல்லமை இருக்குது, எனக்கு நல்லா தெரியும்பா, என்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் உன் கண்ணை சுகமாக்குறதுக்கு என்னால் முடியும், எனக்கு வல்லமை இருக்குதுன்னு நீ விசுவாசிக்கிறாயா? உன் பங்கு இருக்குதுல்ல, நீ விசுவாசிக்கணும். நீ என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நீ விசுவாசிக்காம நடக்காது. விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆமென். அப்ப அவர் எல்கிப்போர் தான், அவர் வல்லமையுள்ள தேவன் தான். அவற்றை ஏராள வல்லம் இருக்குது. நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு, நம்மை ரட்சிப்பதற்கு, நம்மளை காப்பாற்றுவதற்கு, நம்மை விடுவிப்பதற்கு, நம்மை சுகமாக்குவதற்கு. ஆனால் அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். நாம விசுவாசிக்கலைன்னா அற்புதங்கள் என்ன செய்யாது? நடக்காது. நாம் எடுத்து பிளக்க சொருகலைனா, சுவிட்சை போடலைனா என்ன செய்யாது? ஃபேனு ஓடாது, ஃப்ரிட்ஜ் ஓடாது, கிரைண்டர் ஓடாது, வாஷிங் மிஷின் ஓடாது, எதுவுமே என்ன செய்யாது? உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான் இருட்டுக்குள்ள. ஆமென்.
ஆகவே கர்த்தர் இங்க கேட்கிறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உடனே அவங்க சொல்றாங்க, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பாருங்க, அன்றைக்கு கண்களை என்ன செய்தாரு? சுகமாக்கினார். ஒளியை கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களுக்கு கொடுத்தார். ஆகவே நம்முடைய தேவன் யார்? அவர் எல்கிப்போர். அவர் குணமாக்க வல்லமையுள்ள தேவனாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை, அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. கர்த்தருடைய வல்லமை என்ன செய்தது? வெளிப்பட்டது. எது விளங்கிற்று? கர்த்தருடைய வல்லமை. எதற்காக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று, வெளிப்பட்டது? பிணியாளிகளை குணமாக்க, பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக, பிணியாளிகளை சுகமாக்கத்தக்கதாக, பிணியாளிகளை சொஸ்தமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. ஆமென். இங்கே ஆண்டவர் வசனத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் நீங்க ஆழமாய் கவனிக்கணும். இந்த வசனத்துல, இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியையும் இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை அப்படி ஜாயின் பண்ணி வாசித்து பாருங்களேன், ஈஸியா உங்களுக்கு புரியும். வாசிக்கிறேன், கவனிங்க. இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி, பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருந்த பொழுது, பின்பு ஒரு நாள் என்ன செய்து கொண்டிருந்த பொழுது? உபதேசித்துக் கொண்டிருந்த பொழுது, அதாவது வசனத்தை போதித்துக் கொண்டிருந்த பொழுது, அவருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது பிணியாளிகளை சுகமாக்கத்தக்கதாக குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஆமென். அந்த முதல் ரெண்டு வரியும் கடைசியாக 2 வரி ஜாயின் பண்ணி வாசிங்க, ஈஸியா புரியும். அவர் உபதேசித்துக் கொண்டிருந்த பொழுது, அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது, அவர் தம்முடைய வார்த்தையை ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டிருந்த பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். பிரசங்க வேளையிலே எல்லாம் இருக்கிறீங்களா? ஒவ்வொரு முறையும் ஆராதனை கூடி, சபை கூடி பிரசங்கிக்கப்படுகிற பொழுது நல்லா கவனிங்க, அங்கே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலேயே நீங்கள் சுகமடைவீர்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? வசனத்தை போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வசனத்தை போதிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் எது வெளிப்பட்டது? எது விளங்கினது? கர்த்தருடைய வல்லமை. அப்ப கர்த்தருடைய வல்லமை எப்ப வெளிப்படும்? வசனத்தை போதிக்கும் போது. அப்ப வசனத்தை நீங்க கேட்கணும். வசனத்தை போதிக்கும் போது ஒவ்வொரு முறையும் ஆராதனை கூடுகிற வேளையில, சபை கூடுகிற வேளையில நீங்க வாஞ்சையாய் வந்து வசனத்தை கேட்கும் பொழுது அங்க என்ன வெளிப்படுகிறது? குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அந்த வேளையிலேயே நீங்க என்ன செஞ்சிருவீங்க? சுகமாயிருவீங்க. நீங்க இங்க வந்து வரிசையில் நின்று பாசு தலையில கையை வச்சு எண்ணெய் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து, அதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு. அதெல்லாம் அடுத்த, அப்படிலாம் கர்த்தர் சுகமாக்கவே மாட்டாரு. அப்படிலாம் நாம போதிக்கிறது கிடையாது. தவறா தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது சுகமாகுது. ஆமென். எண்ணெய் ஜெபம் பண்ணி கொடுக்குறோம், சுகமாகுது. ஆனால் நல்லா நீங்க கவனிக்கணும், நீங்க இங்கெல்லாம் வராமலே இதெல்லாம் செய்யாமலே சுகமாகலாம். எப்படின்னா வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது. ஆமென். அப்ப பிரசங்க செய்தியை கேட்கணும். ஒவ்வொரு நாளும் போட்டு வீட்டில் போட்டு கேட்கணும். ஒவ்வொரு முறையும் ஆராதனை கூடுகிற வேளையில, சபை கூடி வருகிற வேளையில, திருச்சபை கூடி வருகிற வேளையில வாஞ்சையாய் வந்து வசனத்தை கேட்க 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 பாருங்க, நமக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்குது? சுகம் உண்டாக ஆரம்பிக்கிறது. நம்முடைய மனதிலே சுகம், ஆவியிலே சுகம், சரீரத்திலே சுகம், குடும்பத்திலே சுகம், வாழ்க்கையிலே சுகம், பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சுகம், சமாதானம், ஆசீர்வாதங்கள், வெற்றிகள் உண்டாக ஆரம்பிக்கிறது. இதுதான் வெற்றியின் ரகசியம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எங்கேயோ கர்த்தர் சுகத்தை ஒரு மலையில் ஒழிச்சு வச்சு விட்டாரு. வாங்க எல்லாரும் சேர்ந்து உபவாசம் போட்டு அதை கண்டுபிடிச்சது எந்த செடின்னு வெளிப்பு ஆண்டு யாராவது ஒரு ஆள் கர்த்தர் எழுப்பி அந்த செடியை ஆண்டவர் வெளிப்படுத்திட்டு இன்னைக்கு அந்த செடியை
வெளிப்படுத்தட்டும். ஆளுக்கு ஒரு செடியை பிடிக்கிட்டு வந்து வீட்டு வாசலை கட்டி தொங்க விட்டுருவோம். எது காத்து கருப்பு உள்ள வராது, சுகம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். தேவையில்லாதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் கிறிஸ்தவ மக்கள் பாருங்கள், தேவையில்லாத செய்கிறதெல்லாம் முக்கால்வாசி நேரங்களை வேஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்றை நல்லா புரிஞ்சுக்குங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வசனத்தை கேளுங்க. அவர் வசனத்தை உபதேசித்து கொண்டிருந்த பொழுது, அவர் வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று, பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக. அப்ப எப்ப சுகம் கிடைக்குது, எப்ப வெற்றி கிடைக்குது, எப்ப ஐஸ்வர்யம் வருகிறது, எப்ப வாழ்வு வருகிறது, எப்ப குடும்பம் செழிக்க ஆரம்பிக்கிறது? நீங்க வசனத்தை கேட்கும் போது. ஆமென். நீங்க வசனத்தை கேட்டுக்கிட்டே வாங்க, வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே வரும், தேவைகள் சந்திக்கப்படும், சரீரத்தில் சுகம் கிடைக்கும், குடும்பத்தில் வெற்றி உண்டாகும், உடைஞ்சு கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர ஆரம்பிக்கும், வாழ்வடைய ஆரம்பிக்கும், ஆசீர்வாதங்கள் துளிர்க்க ஆரம்பிக்கும். இப்படித்தான் ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எங்கேயோ போய் லயனில் நின்று தலையை கொடுத்து ஜெபம் பண்ணுறது, அங்கே எங்கேயோ இடத்துல போய் வரிசையில் நின்று தலையை கொடுத்து ஜெபம் பண்ணுறது, ஓ ஓ ஓ ஓன்னு கத்து உருள்றது, பிறல்றது, கையை காலை ஆட்டுறது. என்ன எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க? கர்த்தர் எளிமையான வழியை வச்சிருக்கிறாரு. இவங்க எங்கேயோ கெட்டிச்சோரை கட்டிட்டு போய் நிற்கிறேன்னு நிற்கிறாங்க. புளியோதரை கட்டிக்கிட்டு தூக்குவாளியில் இல்லை இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். உட்காந்து நல்ல வசனத்தை கேளுங்க, நேரத்தை அதுக்கு ஒதுக்குங்க. ஆமென். நல்ல வசனத்தை கேளுங்க, பிரசங்க செய்தியை கேளுங்க, நல்ல வேதத்தை வாசிங்க, நல்ல அந்நிய பாஷையில இருந்து ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற இடத்துலயே நீங்கள் சுகத்தை என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அந்த இடத்துல தான் கர்த்தருடைய வல்லமை என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. ஆமென். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். என்ன செய்தார்கள்? வகை தேடினார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியால். எல்லாரும் இருக்கிறீங்களா? அப்போ அவற்றை வல்லம் இருக்குது சுகமாக்குறதுக்கு, நம்மளை குணமாக்குறதுக்கு தேவையான அவ்வளோ வல்லமை அவற்றை இருக்குது. இப்போ யாரோ ஒருத்தவங்க அங்கே தொட்டிருக்கிறாங்க, விசுவாசத்தில் சுகமாயிட்டாங்க. சுகமானதை பார்க்குறாங்க, நானும் தொடுறேன் அப்படின்னு தொடுறாங்க, சுகமாகறாங்க. தொட்ட யாவரும் என்ன செய்தார்கள்? சுகமானார்கள். எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லாம் சொல்கிறீங்களா? தொட்ட யாவரும் சுகமானார்கள். ஆமென். தொட்ட யாவரும் சுகமானார்கள். அவரிடத்தில் வல்லமை புறப்பட்டது குணமாக்கும்படி. அவர் நாமம் எல்கி போர், வல்லமை உள்ள தேவன். இப்போ எல்லாம் கவனிங்க. இப்போ எங்கே போய் தொடுறது, யாரை போய் தொடுறது? அன்னைக்கு ஆண்டவர் இந்த பூமியில் மனுஷனாக இருந்தார், அங்கேயே போட்டு அங்கே போனார், எல்லாரும் போய் அங்கேயே தொட்டாங்க, சுகமானாங்க. இப்போ எந்த அங்கேயே போய் தொடுறது, யாருடைய அங்கேயே போய் தொடுறது? ஒரு பிரசங்கர் சொல்கிறாரு, நான் மாத்திரம் அந்த காலத்தில் பிறந்திருந்தேன், எப்படியாவது ஒரு டிக்கெட் எடுத்து ஃப்ளைட்டில் ஏறி போய் ஏசுனாருடைய அங்கேயே பிடிச்சி தொங்கி கிழிச்சாவது நான் சுகமாயிருப்பேன். ஆனால் நான் இந்த காலத்தில் பிறந்துட்டேனே, இன்னைக்கு நான் எங்கே போய் யாருடைய அங்கேயே பிடிச்சி தொங்குறது, எங்கிட்ட போய் சுகமாகிறது? எல்லாம் கவனிங்க. இங்கே இயேசு கிறிஸ்து நடந்து போகிறார். ஆமென். இவர் யார்? வார்த்தையாகிய தேவன். இவர் யார்? வார்த்தையாகிய தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப வார்த்தையாகிய தேவன் தான் மாம்சமானார். இப்ப அந்த வார்த்தையாகிய தேவன் தான் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ வார்த்தையும் தேவனும் ஒன்றே. வார்த்தையும் தேவனும், வார்த்தையும் இயேசுவும் ஒன்றே. ஆகவே இப்ப நாம சுகமாகிறதுக்கு இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு ஃபிளைட் ஏறி அங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க இருந்த இடத்துல இருந்தே சுகமாகலாம். ஏன்னா அவரும் அவருடைய வார்த்தை ஒன்றே. எத்தனை அவருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கீங்க? எல்லாம் தூக்கி காமிங்க. கொண்டு வந்திருக்கீங்களா?
இதனுடைய வார்த்தை இது அவர் ஒன்று. ஆமென். இப்போ இந்த வார்த்தை ஆழமாக கவனிக்கும் பொழுது, இந்த வார்த்தை எடுத்து வாயில வச்சு உச்சரிக்கும் பொழுது, இருந்த இடத்துல இருந்து என்ன செய்யலாம்? சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். பேசும்போது குணமாக்கத்தக்க வல்லமை அங்கே வெளிப்படுகிறது. ஆமென். ஆகவே சுகத்துக்காக, தெய்வீக சுகத்துக்காக, தெய்வீக ஆரோக்கியத்துக்காக எங்கேயோ ஒரு கிரவுண்டில் போய் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு தீர்க்கதரிசிட்ட போய் லைனில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. யார்கிட்டயோ போய் அப்படியே வீட்டு வாசலில் காத்து கிடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வார்த்தையும் அவரும் ஒன்றே. ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சு கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தையை எடுத்து வாயில வச்சு உச்சரிக்கும் பொழுது, அங்கே வல்லமை வெளிப்படுகிறது, அங்கே சுகம் உண்டாகிறது, அங்கே எலும்புகள் பலனடைகிறது, அங்கே நரம்புகள் பலனடைகிறது. ஆமென். அங்கே அற்புத சுகம் நடைபெறுகிறது. எளிமையான வழி இல்லையா? டிக்கெட் எடுத்து காசெல்லாம் செலவழித்து எங்கேயோ போயிட்டு காத்து கடந்து கடைசியில் சுகமாகாமல் திரும்பி வர்றதுக்கு இப்படிலாம் இருக்கிறாங்கல்ல. ஆமாவா இல்லையா? போனேன், ஒன்றும் நடக்கலை, போனேன், இன்றைக்கி எங்களையெல்லாம் பார்க்கல முடியலன்ட்டாரு, நேரம் இல்லைன்ட்டாங்க, இன்றைக்கி வெளிநாட்டுக்காரவங்களை மட்டும்தான் பார்ப்பாராம் அப்படிலாம் சொல்லி எங்களெல்லாம் போக சொல்லிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? ஒன்று யார் போக சொன்னது? நீ வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன செய்ய வேண்டியதா? வேதத்தை எடுத்து நல்ல மணிக்கணக்கில் வாசித்து, இந்த வார்த்தையில் எடுத்து தியானித்து, இந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளே வச்சு, இதை வாயத்திறது உச்சரித்தா வீட்டுக்குள்ளே சுகம் கிடச்சிடுமே, அங்கேயே அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளலாமே. ஆமென். அப்ப தேவனை வார்த்தையினாலே என்ன செய்யலாம்? நாம் தொடலாம். தேவனை எப்படி தொடலாம்? வார்த்தையினாலே அவரை நம்ம டச் பண்ணலாம், வார்த்தையினாலே அவரை நாம் தொடலாம். இந்த வார்த்தையும் அவர் ஒன்றே. ஆமென். தேவன் வார்த்தை கட்டுப்பட்ட தேவனாய் இருக்கிறார். ஆமென். தேவன் இது கட்டுப்பட்ட தேவனாய் இருக்கிறார், அவருடைய வார்த்தை கட்டுப்பட்ட தேவனாய் இருக்கிறார். ஆகவே வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், வார்த்தையை உச்சரியுங்கள், வார்த்தையை அறிக்கையிடுங்கள். நான் சொல்றேன், வார்த்தையில வல்லமை என்ன செய்யுது? வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். அப்ப வல்லமை எங்க இருக்குது? வசனத்துக்குள்ள இருக்குது. நல்லா கவனிங்க, வல்லமைக்குள்ள வசனம் இல்ல, வசனத்துக்குள்ளதான் என்ன இருக்குது? எதற்கு புரிஞ்சு? வல்லமைக்குள்ள வசனம் இல்ல, வசனத்துக்குள்ளதான் வல்லமை இருக்குது. ஏதாவது சொல்லுங்க, வசனத்துக்குள்ளதான் வல்லமை இருக்குது. இப்ப வேத வசனம் சொல்லுது பாருங்க, வல்லமை உள்ள வசனத்தினாலே சர்வத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். அப்ப வசனத்துக்குள்ள வல்லமை இருக்குது. இந்த வல்லமை உள்ள வசனத்தை எடுத்து வாயை திறந்து பேசுங்க. உங்க சமையல் அறையில் நின்றுகிட்டு பேசுங்க. ஆமென். உங்க வீட்டுக்குள்ள நின்று பேசுங்க. ஆமென். பேசுனா வல்லமை என்ன செய்யும்? கண்டிப்பா வெளிப்படும். அங்க சுகம் உண்டாகும், அங்க அற்புதம் நடக்கும், அங்க அதிசயம் நடக்கும், அங்க தேவைகள் சந்திக்கப்படும், எலும்புகள் பலனடையும், குறுக்கு எலும்புகள் பலனடையும், இடுப்பு எலும்புகள் பலனடையும், நரம்புகள் பலனடையும், சுகம் என்ன செய்யும்? உண்டாகும். ஆமென். ஆகவே அவர் நாமம் எல் கிப்போர். ஆமென். அவர் நாமம் எல் கிப்போர். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அவரிடத்திலிருந்து எது புறப்பட்டது? எதற்காக வல்லமை புறப்பட்டு போனது? எல்லாரை குணமாக்கத்தக்கதாக, வியாதியஸ்தர்களை குணமாக்கத்தக்கதாக. ஆமென்.